அடுத்ததாக உத்தமபாளையத்திலிருந்து சோடா இஸ்மாயில்ங்கிறவர் கேட்குறாரு, வெள்ளிக்கிழமை ஜும்மாவிற்கு அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள்னு குர்ஆன் வசனம் வருகிறது. அதன் அடிப்படையில் முஸ்லீம் கடைகளில் ஜும்மா நேரம் வந்த பிறகு காபிர்களை வேலைக்கு அமைத்து இருப்பவர்கள் கடையில் வியாபாரத்தை பார்த்து கவனித்து கொள்ளவும் விட்டு வருகின்றனர். இது மார்க்கத்தில் கூடுமா? வீட்டில் தையல் மிஷின் போட்டு தைத்து வியாபாரம் செய்யும் பெண்களையும் சேர்த்து இந்த கேள்வின்னு கேட்குறாரு. அதாவது ஜும்மாவுக்கு வந்து நம்ம கட்டளை என்னன்னு கேட்டால் 2 கட்டளை. ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லப்பட்டால் நீங்கள் வந்து புறப்பட்டு வாங்கன்னு மட்டும் கட்டளை இல்லை, வியாபாரத்தை விடுங்கள்னு கட்டளை இருக்குது. கட்டளை எத்தனை இருக்குது? அந்த இதான் நூதி அலி சொலாத்தி மீ யோமில் ஜும்மா, ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் ஃபஸ் அவு இலா திக்ரி இல்லா, அல்லாவை நினைவு கூறுவதற்காக நீங்கள் விரைந்து வாருங்கள். தருள் பை, வியாபாரத்தை விட்டுருங்கன்னு வருது. அப்போ வியாபாரத்தை விட்டுருங்கன்னு சொன்னால் நீங்கள் காஃபிரை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணால் உங்களுக்கு தானே வியாபாரம் பண்ணுறான், நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் வியாபாரத்தை மூடத்தான் செய்யணும். தொழுகைக்கு நீங்கள் வரவும் செய்யணும், முதல் கட்டளை. 2வது கட்டளை, உங்கள் வியாபாரம் நடக்கக்கூடாது. உங்களுக்காக ஒருத்தன் சம்பாதிச்சான்னா லாபம் உங்களுக்கு தானே செய்கிறேன், நானாக திறந்தேன் அவன் தானே கடையை திறந்தான்பீங்களா, லாபத்தை கேட்பீங்களா? நீங்கள் தானே கேட்பீங்க. உங்களுக்கு தானே வியாபாரம் பண்ணுறான். அப்போ உங்களுக்காக அவன் வியாபாரம் பண்ணுறான்னு சொன்னால் நீங்களே பண்ணுற மாதிரி தான். அதனால் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், முஸ்லீம் அல்லாதவரை வைத்தும் நீங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது. வியாபாரம் அல்லாத பணிகள் அவர் செய்யலாம். முஸ்லீம் அல்லாதவரை வச்சு துடைக்கிறது, போகிறது, இப்போ கடையை சட்டை இழுத்து பூட்டி விட்டுட்டு கூட்டுறது, பெருக்கிறது, அடுக்கி வைக்கிறது, அது வியாபாரத்தில் வராது. அந்த வேலைக்கு நீங்கள் முஸ்லீம் அல்லாதவங்கள பயன்படுத்திக்கலாம். வியாபாரம்னா விற்பதும் வாங்குறதும் தானே வியாபாரம். அந்த வேலைகளுக்கு வந்து நீங்கள் கடையில் செய்யவே கூடாது. தொழுகை பாங்கு சொன்னதுலேருந்து தொழுக முடிகிற வரைக்கும் இது ஒரு விஷயம். அதே நேரத்தில் வந்து பெண்கள் வீட்டில் தையல் மிஷின் போட்டு தச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, பாங்கு சொல்லியாச்சு, அப்போ நிப்பாட்டணுமான்னு கேட்டால் அது நிப்பாட்ட தேவையில்லை. காரணம் என்னென்னு கேட்டால், இவங்களுக்கெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து பாங்கு சத்தம் கேட்டால் விரைந்து வாருங்கள்ங்கிற கட்டளை இருக்குல்ல, அந்த கட்டளையிலேருந்து பெண்களுக்கு விதிவிலக்கு இருக்குது. அவங்களுக்கு சும்மா கடமை கிடையாது. பாங்கு சொன்னோன்னே வராமே வீட்டில் படுத்துக்கலாமே, லுஹர் தொழுதுக்கலாம்ல. பெண்கள் வந்தால் அனுமதி இருக்குது, அது விஷயம். பெண்கள் விரும்பினால் ஜும்மாவுக்கு வரலாம், வந்து ஆகணுமாண்டா அவனோட அவசியம் கிடையாது. பெண்களுக்கு வந்து என்ன இருக்கிறது, பெண்களுக்கு ஜும்மாவில் சலுகை இருக்கிறது. முசாஃபிருக்கு சலுகை, முசாஃபிர் பிரயாணி இருக்கிறார், பிரயாணத்தில் உள்ளவருக்கு சலுகை இருக்கிறது, அவர் ஜும்மாவுக்கு வரணும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் பெண்களுக்கு ஜும்மாவுக்கு வர வேண்டியதே தேவையில்லைங்கும்போது அவங்க வியாபாரத்தை விடணும், தையல் மிஷினை விடணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வந்து கட்டாயப்படுத்தப்படலை. வெறுமனா அவங்க என்ன செய்யலாம், வீட்டில் அதே தையல் மிஷினை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம், அதை சம்பாதிக்கலாம். அதன் மூலம் வீட்டில் ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்கன்னு வைங்களேன், வெட்டி கடை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பெண்கள் தான் நிர்வாகமாக பண்ணுறாங்க. நீங்கள் ஆம்பளை பண்ணிக்கிட்டு இப்போ ஜும்மா அன்னைக்கு தந்திரமாக சம்பாதிக்கிறக்கா பொண்டாட்டி கொண்டு விடக்கூடாது. அவங்களாகவே செய்கிற தொழிலாக, இந்த பெண்களாகவே செய்கிற தொழிலாக இருக்கணும். அப்படி தொழிலாக இருக்கும் என்று சொன்னால் அவர்களை இது கட்டுப்படுத்தாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த முதல் அழைப்பே கிடையாது, விரைந்து வாருங்கள்ங்கிற அந்த ஆர்டரை அவங்களுக்கு கிடையாது. ஃபஸாவு இலா திக்ரி இல்லா, அல்லாவை நினைவு கூறுவதற்காக விரைந்து வாருங்கள்ங்கிற கட்டளை உங்களுக்கு கிடையாது. விரைந்து வர்ற கட்டளை இல்லைன்னா வியாபாரத்தை விடுற கட்டளையும் வராது. அதனால் பெண்கள் மாத்திரம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை விளைவிக்கணும்.